வணக்கம் ஆளுநர் ரவி அவர்களே. தொடர்ந்து மூன்றாவது முறையாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உரையாற்ற தைரியமோ துணிச்சலோ இல்லாம ஓடி போயிருக்கீங்க. அந்த ஓடி போனது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கீங்க. அதாவது முழுக்க பொய் தகவல்களால எழுதப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க. அந்த அறிக்கைக்கு பதில் கொடுக்கறது தான் இந்த வீடியோ. அதாவது ரவி அவர்களே, நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா உங்களோட இதுல என்னுடைய மைக்கை அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க, பேசவே முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஆளுநர் ரவி ஒன்னும் அவ்வளோ பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுத்து தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த அளவு கூடிய ஆள் கிடையாது. நீங்க யாருன்னா ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து வள்ளுவர் சிலைக்கு காவி பெயிண்ட் அடிச்சு அதன் மூலமா அரசியல் செய்ய முடியுமான்ற அளவுக்கு ஒரு சில்லறத்தனமான சிந்தனை உடையவர் தான் நீங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டு பொய். அதுல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு 10 குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரப்பூர்வமா பதில் சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாட்டில் முதலீடுகளை அதிக அளவுக்கு ஈர்த்ததாக 12 லட்சம் கோடி அளவுக்கு ஈர்த்ததாக சொல்றாங்க. அது முற்றிலும் பொய் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்க. அதாவது ரவி அவர்களே, நரேந்திர மோடி அமைச்சரவை கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு துறை இருக்கு, சரிங்களா? அந்த துறை ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, கடந்த 2010-11 அப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் 2024-25 தான் தமிழ்நாடு ஒரு மாபெரும் இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதாவது 2010-11 13% வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடு அதே அளவுக்கான வளர்ச்சி 11% வளர்ச்சியை 2024-25 வளர்ந்திருக்குன்னு ஒன்றிய அமைச்சரவை அறிக்கை சொல்றாங்க. அப்ப என்னது, முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல அந்த அளவுக்கு வளர்ந்திருந்தது. அதுக்கப்புறம் 10 வருஷம் எடப்பாடி பாஜக கூட்டணியில் இருக்க தமிழ்நாட்டை ஒரு மூழ்கடிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப மீண்டும் தமிழ்நாடு ஒரு புலிப்பாய்ச்சல்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த அறிக்கை. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அறிக்கை நல்லா படிக்கிறேன் கேளுங்க. நோ அதர் ஸ்டேட்ஸ் ஹேவ் அச்சீவ்டு திஸ் தமிழ்நாடு டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் 8.9% 2வது இடத்துலயும், ஆந்திரா 8% 3வது இடத்துலயும், தெலுங்கானா 4வது இடத்துலயும், கர்நாடகா 5வது இடத்துலயும், மகாராஷ்டிரா 6வது இடத்துலயும் இருக்கு. 12 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்தது தமிழ்நாடு அப்படிங்கிறது அவங்களுடைய அறிக்கை. அதுல அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால பரப்பளவு அளவுக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடோட லேண்ட் ஏரியா 4% தான். மக்கள் தொகைன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு 5% தான் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு மோடி அமைச்சரவையோட அறிக்கை தான் கொடுத்திருக்கு. வேணா நீங்க எடுத்ததை வாசிச்சு பாருங்க. ரெண்டாவது, அதுல என்ன சொல்லுதுன்னா, ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், யாரு மோடி அமைச்சரவையில் இருக்க ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியால பெரிய ஃபேக்டரியில வேலை பார்க்கக்கூடிய 1,95,00,000 எம்ப்ளாயிஸ் லேபர்ஸ்ல 15%, அதாவது 30 லட்சத்திற்கும் அதிகமானவங்க தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க, தமிழ்நாடு ஃபேக்டரிஸ்ல தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. அதே சர்வே இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, 2,60,000 ஃபேக்டரிஸ் இந்தியா முழுக்க இருக்குன்னு சொன்னா அதுல 15% ஃபேக்டரி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்த விதத்திலையும் தமிழ்நாடு தான் ஃபேக்டரிஸ்ல நம்பர் 1 இருக்குங்கிறதும், பெண்கள் அதிக அளவுக்கு ஃபேக்டரிஸ்ல வேலை பார்க்கறது இந்தியாலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான் அந்த அறிக்கை சொல்லுது. ரவி அவர்களே, எனக்கு என்ன சந்தேகம்னா, நரேந்திர மோடி அரசு கொடுக்கிற அறிக்கையை கூட நீங்க படிக்க மாட்டீங்களோன்னு தோணுது. வெறுமனே அங்க ஆளுநர் மாளிகையில இங்க தமிழ்நாடு அரசோட தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு நீங்க டீ குடிச்சிட்டு திரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சொல்றீங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த இதுல தேசிய அளவில் எடுக்கப்பட்ட சர்வே என்ன சொல்லுதுன்னா, இந்திய அளவுல 25 சிட்டிஸ் டாப் 10 சிட்டிஸ் சேஃப்டி ஃபார் விமன் சேஃப்டில பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற சிட்டிஸ்ல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், வேலூர், ஈரோடு வருது, சரிங்களா? இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலுமே தென்னிந்திய மாநிலங்கள்ல இருக்க சிட்டிஸ் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான சிட்டிஸ். அது சென்னை தான் நம்பர் 1 அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப இதுலயும் உங்களுடைய கூற்று பொய் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நேஷனல் லெவல்ல நார்காட்டிக்ஸ் ட்ரக் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல தமிழ்நாட்டில் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
ரவி அவர்களே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார்ல, அவருடைய இணை அமைச்சர் கொடுத்திருக்கிற அறிக்கை என்ன அப்படின்னா, NDPS ஆக்ட், நார்காட்டிக்ஸ் ட்ரக் சைக்கோட்ராபிக் ஆக்ட் கீழே அதிக அளவுல குற்ற செயலுக்காக FIR பதிவு பண்ணப்பட்டதுல முதல்ல இருக்க மாநிலம் உத்தரப்பிரதேசம். யார் ஆள்றா? பாஜக ஆட்சி செய்து. இரண்டாவது மாநிலம் மகாராஷ்டிரா. யார் ஆள்றா? பாஜக ஆளு கூட்டணி. மூணாவது பஞ்சாப். அப்ப நார்காட்டிக்ஸ் ட்ரக் இதுல ரொம்ப மோசமான இடத்துல உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பஞ்சாப் இருக்கு. இந்த இடத்துல நீங்க தமிழ்நாட்டை கோர்த்து விடாதீங்க. இன்னொன்னு என்ன, அதுலயே ஒரு முக்கியமான தகவல்னா உங்களுக்காக, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இருக்குல்ல, நரேந்திர மோடி அரசு கீழே தேசிய புலனாய்வு துறை, அது ஏப்ரல் 2025 உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, குஜராத்தில் உள்ள அதானிக்கு சொந்தமான போர்ட்ல 2988 கிலோ அளவுக்கு ஹெராயின் பிடிபட்டது. அந்த ஹெராயின் தீவிரவாத செயலுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு அந்த NIA அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் கொடுக்குது. இது போக குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்திரா போர்ட்ல 370 கோடி அளவுக்கான ஹெராயின் பிடிபட்டதுன்னு இப்படி குஜராத் தொடர்பான செய்திகள் நிறைய வந்திருக்கு. அது நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தான் சொல்லியிருக்கு. அப்ப அது ஒரு பொய். அடுத்து உங்களுக்கு தலித்துகள் மேல ஏதோ ஒரு ஆளுநர் ரவிக்கு ஒரு பற்று இருக்குன்ற மாதிரி ஒரு பில்டப்புக்கு என்ன சொல்றாரு, தலித் அட்ராசிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு தெரியுமா ரவி அவர்களே? சோசியல் ஜஸ்டிஸ் சொன்னாவே உங்களுக்கு ஆகாது, ஆனா அப்படி ஒரு துறை இந்தியால இருக்கு, தமிழ்நாட்டிலயும் இருக்கு. அந்த துறை என்ன சொல்லுதுன்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ படி இந்தியால தலித்துகளுக்கு எதிரான வன்முறை அதிக அளவுல இருக்கிறது எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான். மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட FIRல, அதாவது 51,000 கேஸ் தலித்துகளுக்கு மீது நடத்தப்பட்ட அந்த வன்முறைக்குள்ள பதியப்பட்ட வழக்குன்னா அதுல 12,200 வழக்குகள் உத்தரப்பிரதேசத்துல பதியப்பட்டவை. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து தலித்துகளுக்கு அதிகமான அநீதி நடக்கிற மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான். அதுக்கு அடுத்த மாநிலம் எதுனா மத்திய பிரதேசத்துல தான் அதிகமான அநீதிகள் தலித்துகளுக்கு நடக்குது. நாலாவதா பீகார். இப்ப இந்த 4 மாநிலத்துல யார் ஆட்சி செய்யறா? உத்தரப்பிரதேசத்துல நீங்க தான் இருக்கீங்க, ராஜஸ்தான்ல நீங்க தான் இருக்கீங்க, மத்திய பிரதேசம் பாஜக, பீகார்லயும் உங்க ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப தலித்துகளுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னா பாரதிய ஜனதா எந்தெந்த மாநிலத்துல ஆள்கின்றதோ அதுதான் தலித்துக்கு எதிரான ஆட்சி. இதை எந்த அறிக்கை யார் சொல்றா? மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், நரேந்திர மோடி ஆட்சி கீழே இருக்கிற அந்த துறை தான் சொல்லுது. அடுத்து இன்னொரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பார்த்தோன்னா கல்வித்துறையில தமிழ்நாடு பின்தங்கி விளங்குது. அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், படிக்காத முட்டாப்பைய கூட நம்ப மாட்டான். நீங்க பேசுறது உங்க மேல நம்பகத்தன்மை ஏன் குறைஞ்சிச்சுன்னா இதுதான் காரணம். அதுக்கு இன்னொரு சொல்றேன், நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் NIRF இருக்குல்ல, அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால இருக்க டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் எடுத்தோம்னா அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் 18-20 பிளேஸ்ல இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி, அதான் நம்பர் 1ல இருக்கு. அதே மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்கள்ல தான் பெஸ்ட்ன்றது அங்கே உங்களுடைய அறிக்கையை சொல்லுது. இது போக இந்தியாவில் அதிகமா PhD பண்ணி ரிசர்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிக அளவுக்கு உயர்கல்வியில போய் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிகராக எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறத அந்த அறிக்கையும் சொல்லுது. இதெல்லாமே உங்க அறிக்கை தான். கடைசிக்கு முன்னாடி வரேன். இன்னொன்னு என்ன சொல்றீங்கன்னா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இது எப்ப எடுத்து 1970 80 உங்க ஆபீசர்ஸ் எல்லாம் கேளுங்க, எல்லாமே பழசு எடுத்து கொடுத்தாங்களா இல்ல அவங்ககிட்டே நீங்க இந்த மாதிரி எழுதி கொடுங்கன்னு கேட்டீங்களான்னு தெரியல. MSME இருக்குல்ல, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்ல, அது இந்தியா முழுக்க 2,32,00,000 MSMEs இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு. மகாராஷ்டிராக்கு அடுத்து 21,74,000 MSMEs சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு திரு ஆளுநர் ரவி அவர்களே. அதுல இன்னொன்னு என்னன்னா, MC சம்பத் இருக்காருல, அதிமுக ஆட்சியில தொழில்துறை அமைச்சரா இருக்கும்போது 50,000 சிறு குறு MSMEs மூடினாருன்றது இங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள்ல எல்லாமே தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அஸ்வினி வைஷ்ணவ்னு ஒரு அமைச்சர் இருக்காருல,
உங்களுடைய மோடி அமைச்சருக்குல ரயில்வே அமைச்சராகவும் இருக்காரு, அவர் தான் எலக்ட்ரானிக்ஸ் இந்த துறைக்கு ஐடி இதுக்கும் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்லயும் எக்ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து தமிழ்நாடு இந்தியாவோட நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப சொன்னார். யாரு? பாஜக அமைச்சர் சொல்றாரு. அதுல இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, வந்தே பாரத் ட்ரெயின் எல்லாமே நாங்க தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் ஆகி வருதுங்க. இந்திய மக்கள் இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. டெக்ஸ்டைல்ஸ்ல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ல, லெதர்ல தமிழ்நாடு தான் எக்ஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட். இப்படி ஒரு மாநிலத்தை உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தமிழர்கள் மேல எவ்வளவு விருப்பம் இருந்தா இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இறுதியா அதாவது கோயில்களுக்கு எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் எதுவுமே செய்யல, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு வந்து எதிராக இருக்காங்கன்றது மாதிரி ஒரு அறிக்கையை வந்து நீங்க அதுல சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டு வரலாற்றே இல்லாத அளவுக்கு 4000 கோயில்கள் குடமுழுக்கு புதுப்பிச்சு ரெனோவேஷன் பண்ணி 4000வது கோயிலுக்கு வந்து இப்ப குடமுழுக்கு வந்து நடக்க போகுது சரிங்களா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலை. அதுல முக்கியமா என்ன சொல்லணும்னா, நீங்க சொல்றீங்களா பழங்கால கோயில்கள்லாம் வந்து அவங்க பராமரிப்பு இல்லாம இருக்குன்னு. ஏன் ரவி, அதாவது தமிழ்நாட்டுல 507 கோயில் இருக்கு, 507 டெம்பிள்ஸ். எது 1000 வருஷம் பழமையான கோயில். அதுக்கு எல்லாமே எங்க தலைவர் வந்து 425 கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கி அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து புனரமைக்கப்பட்டு அவங்களுக்கும் கும்பாபிஷேகம் வந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப அதாவது திருவாரூர் தேர் ஓட வச்சதுல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோயில்கள் எல்லாமே ஒரு கோயில்ல கூட தீபம் எரியாம இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு எங்க தலைவர் வந்து செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால மதக்கலவரம் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்களேன் நீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்க தலைவரோட ஆட்சிங்கிறது சம்மட்டி அடியில் அடிக்கிறது மாதிரி. அதனால இப்படி பொய் தகவல்களையா பரப்பி தமிழ்நாட்டில் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு பேரே கிடையாது, நல்ல பேரே கிடையாது, அதுல இன்னும் அசிங்கப்பட்டிருக்கீங்க ரவி. திருந்த பாருங்க தயவு செய்து. நன்றி.